லாஜிக்கல் ட்ரேட்ஸ்கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு மார்க்கெட் நிஃப்டி எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதும், அதில் எந்த விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணதுனால பிரச்சனை லாஸ் அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும், இதுக்கப்புறம் மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதும் அதுக்கான டீட்டெயில்ஸும் லாஜிக்ஸையும் மட்டும் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ணிக்குவோம். ஸோ நாளைக்கான என்ட்ரியும் அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த இதில் எந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம விஷயத்த இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டீட்டெயில்ஸை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் இன்னைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் மேலே போகிற மாதிரி போயிட்டு 24,800 அப்படின்ற லெவலில் டச் பண்ணும்போது மார்க்கெட் ரிவர்சல் ஆகிடுச்சு. இதுதான் இன்னைக்கு மேலேருந்து கீழே இறங்கினதுக்கான ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம எப்படி சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் 24,500 to 600 அப்படிங்கிற லெவல் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஸோ அதனால் பயப்படாமல் இந்த இடத்துல கால் ஆப்ஷன் நம்ம எடுக்கலாம். இங்கே கால் பிளான் பண்ணி டைரக்ஷன் 24,800 வரைக்குமே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம வீடியோஸில் ஒரு லெவல் சொல்லியிருந்தோம். ஸோ அது நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் ஆன இந்த கீழே இறங்கின வேகத்துக்கு இந்த லெவல் சப்போர்ட் எடுத்து அங்கிருந்து ஜிக்ஸாக்கா மொமெண்டம் அப்படியே மெதுவாக மேலே ஏறி இறங்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கீழே வச்சிருந்தது. நம்ம இங்கேயே கீழே இறங்கிடும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் அது இங்கே ஆகலை. அதுக்கப்புறம் மேலே இந்த டைரக்ஷன் இந்த டார்கெட் வரைக்கும் போய் முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த லெவல் சப்போர்ட் அப்படின்றப்ப இந்த சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் டார்கெட்டாக இந்த லெவல் வரைக்கும் மேலே போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இங்கே ரிவர்சல் ஆகி கீழே இறங்கினது, அடுத்து சப்போர்ட் எடுத்திருக்குது, அகைன் மேலே போய் டார்கெட் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா மேலேருந்து டார்கெட் முடிச்சுட்டு கீழே வரும் பொழுது இந்த ஜோன் லெவல் அப்படிங்கிறது நம்ம டெலிகிராமில் இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இந்த ஜோன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு, இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பார்த்து இந்த லெவலில் இப்போ மறுபடியும் போயிட்டு ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் ஆகி அங்கே ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சது கீழே. நம்ம இந்த இடத்துல தான் கேர்ஃபுல்லாக இருந்தோம். 24,750 அப்படிங்கிற இந்த லெவலில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது எங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ட் லெவலும் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட்டும் பிரேக் அவுட் ஆகியிருந்தா நம்ம இங்கிருந்து மேலே போகிறதுக்கான டேரக்ஷன் தான் பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் காட்டிட்டு அங்கே பிரேக் அவுட் பண்ணாமல் அங்கே சடனாக ரிவர்ஸில் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கே நம்ம வெயிட் பண்ணி பார்த்தனால தான் இங்கே ஸ்ட்ராங், அதாவது இங்கே நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப்லாஸ் அல்லது மார்க்கெட் டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இதான் முக்கியமான விஷயமா நான் சொல்ல வந்தது. மார்க்கெட்டில் ஒரு கேண்டில் மொமெண்டம் மேலே போயிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனாலேயே மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் கீழே இறங்கும் அப்படிங்கிறதுனாலேயே ஸோ இப்போ இங்கே வந்தால் உடனே கீழே தான் போகும், இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்கு, அடுத்து இங்கே வந்தோடனே கீழே தான் போகும்னு முடிவு பண்ணக்கூடாது. இங்கிருந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா உடனே மேலே தான் போகணும்னு முடிவு பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொன்னோம், அந்த சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள்ல மார்க்கெட்டுக்கு திரும்புறதுக்கான சிக்னலை அல்லது மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான சிக்னலை அங்கே இண்டிமேட் பண்ணோம். அந்த லெவலை நம்ம அந்த கன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்கே எடுக்கணும். ரிவர்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லி புட் எடுக்கணுமா, பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னு கால் எடுக்கணுமா அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த லெவலில் தான் இங்கே மேலே போகிறதுக்கான சப்போர்ட் லெவலில் கால் எடுத்தோம். அட் த சேம் டைம் இந்த லெவல் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகும் பொழுது இங்கே நம்ம புட் எடுத்தோம், கால் எடுக்கலை. ஸோ சின்ன ஸ்டாப்லாஸ் வச்சோம். சின்ன ஸ்டாப்லாஸுக்கு அதாவது ஒரு 40 பாயிண்ட் தான் ஸ்பாட்டுக்கே ஸ்டாப்லாஸ். ஆனால் டார்கெட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 24,500 வரைக்கும் டவுனு. ஸோ இதுதான் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள். இப்போ இங்கே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த டைரக்ஷன் என்னவா இருக்கலாம், மேலேருந்து கீழே இறங்கிச்சு, கீழேருந்து மேலே போயிடுச்சு. ஸோ நம்ம எது ரேஞ்ச் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ரேஞ்சில் பாட்டமில் இருக்குது, அடுத்து இப்போ டாப்புக்கு போகுமா அப்படின்னா, இப்போ டாப் போகுமா அல்லது இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுமா, இந்த ரொம்ப முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். 24,500 அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும், ஆர் சப்போர்ட் எடுத்தா அடுத்து எது டார்கெட், இதுதான் நம்ம பார்க்கலாம். சப்போர்ட் எடுக்கும்போது நமக்கு டார்கெட் லெவல் அப்படின்னா நம்ம 1 by 1 நம்ம இப்படி பிளான் பண்ணலாம். சின்ன டார்கெட்ன்ற மாதிரி 24,600, 750, 850 வரைக்கும் 1 by 1 அப்படி பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் சப்போர்ட் எடுக்கும்போது மட்டும்தான் பிரேக் அவுட் ஆகுது, டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம். ஸோ இந்த லெவல் டவுன்ல பிரேக் அவுட் ஆகும்போது இங்கிருந்து இதுக்கு அடுத்து சப்போர்ட் லெவலில் நம்ம பார்க்கக்கூடிய லெவல் அப்படிங்கிறது ரொம்ப டவுனில்
எவ்வளோ பாயிண்ட் கேப்ல இருக்கு பாத்துங்க, 24,000. கிட்டத்தட்ட 24,000ல தான் அடுத்த ஒரு சப்போர்ட் லெவலே இருக்கு. அப்ப இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட் ஆனா ஒரு 500 பாயிண்ட் வந்து கீழே வரும் அப்படின்ற ஒரு இது 500 பாயிண்ட் வரைக்குமே கீழே வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிறதா இருந்தாலும் எப்படி இருக்கும், அதாவது சப்போர்ட் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த 24,500 அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஆகணும்னாலே, அதாவது ஒரு ரேஞ்ச் மூமெண்டம் ஃபார்ம் ஆகணும் அப்படின்றது நாம் எதிர்பார்க்கறது. ரேஞ்ச் மூமெண்டம்ன்றது பாத்தீங்கன்னா இங்க நடந்தது பாத்தீங்களா, இங்க காட்டுறேங்க. இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச், இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் நடந்துருச்சு அப்படின்னா, இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் ஒரு டவுன் வரும்போது தான் கரெக்டா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் கீழே போகுது அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணின எல்லாருமே டாப்ல செல் பண்றாங்க அப்படின்னு அதான் மீனிங். ஸோ இங்கிருந்து பிரேக் அவுட் ஆகி கீழே போகுது அப்படின்னா கொஞ்சம் மேல 24,600 அதாவது 650 இந்த லெவல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து அங்கிருந்து 24,500 வரைக்கும் ஒரு சின்னதா ஒரு ஜோன் ஃபார்ம் பண்ணி, இந்த ஜோன்ல செல்லிங் அதிகமா ப்ரெஷர் கொடுத்து இங்க இருக்க லெவல் பிரேக் அவுட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி பிரேக் அவுட் பண்ணும்போது தான் ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் கீழே போகும்போது இவங்க இந்த இப்போ மேல இருந்து கீழே இறங்கினதுக்கான பெனிஃபிட் கிடைக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி பெனிஃபிட் வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு ஆக்சுவலா இந்த ட்ரேடிங்கை கிளியரா பிளான் பண்ணுனா ட்ரேடர்ஸ்க்கும் கிடைக்கும். ஸோ அதனால இந்த மெத்தட் அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணும்போது இங்க மார்க்கெட் ஒரு சின்னதா ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி பிரேக் அவுட் ஆகுதா இல்ல சப்போர்ட் எடுத்து போகுதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ நம்ம நாளைக்கு வெயிட் பண்ண வேண்டிய விஷயமும் 24,500 இருந்து 24,650 வரைக்குமே ரேஞ்ச் பேஸ்ல ஃபார்ம் பண்ணி அந்த ரேஞ்சில் பிரேக் அவுட் அப் சைட் ஆகுதா டவுன் சைட் ஆகுதான்றதை பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணோம். அப்படி இல்லாம அவசரப்பட்டு ஒரு கேண்டில் வைடா கிரீனா அல்லது ரெட்டா ஃபார்ம் ஆகுதுன்றதை பேஸ் பண்ணி மட்டுமே அடுத்த என்ட்ரியை நம்ம பிளான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தான் இங்கே முக்கியம். ஸோ அதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸாக இந்த விஷயத்த சொல்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம டெலிகிராம்ல எல்லாத்துக்கும் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். இங்க இருந்து டைரக்ஷன் மேலே போகும்போதும் என்னவா இருந்தது, கீழே இறங்குறதுக்கும் எப்படி சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதும், எந்த லெவல் சப்போர்ட் ரியாக்ட் ஆகுது, அடுத்து என்ன நடக்கும், இந்த எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த சப்போர்ட் எடுக்குதா பிரேக் அவுட் ஆகுதாங்கிறத இங்க நான் கிளியர் கன்ஃபர்மேஷன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் டவுன் போறதா இருந்தாலும் இல்ல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி மேலே கால் சைடு போறதா இருந்தாலும் புட்டு போறதா இருந்தாலும் பிளான் பண்ணுவோம். ஸோ அந்த ரெண்டுமே இல்ல, கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா அகைன் இங்க ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகி ரேஞ்சுக்குள்ளேயே மூவ் ஆயிட்டு இருக்கும். அது அந்த மூவ்மெண்ட்ல சின்ன என்ட்ரி மட்டும் எடுத்துட்டு வெயிட் பண்ணலாம். டைரக்ஷனுக்காக மேல, அதாவது மேல போகுதா இது கீழே பிரேக் அவுட் ஆகி கீழே போகுதான்ற டைரக்ஷனுக்காக வெயிட் பண்ணணும். இதுதான் பிளான். ஸோ இந்த 3 விஷயத்துல இந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அட் த சேம் டைம் ரெசிஸ்டண்டா 24,650 அப்படிங்கிற இந்த லெவலும் 720 அப்படிங்கிற அந்த லெவலும் கொஞ்சம் குரூஷியலானது. ஸோ இந்த 2 லெவல் பிரேக் அவுட் ஆகாம அடுத்து மேலே போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ இந்த 2 லெவல்லையும் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நிஃப்டி எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறதும் அதில் என்ட்ரி டார்கெட்டும் என்னோட பிளான் என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வியூ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஒப்பீனியன் எது வந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.